பிளேடை வச்சு ஃபியூஸ் போன பல்பை மறுபடியும் ஒர்க் பண்ண வைக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபியூஸ் போன எல்இடி பல்ப் எடுத்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு எல்இடி மட்டும் ஃபியூஸ் போன மாதிரி நல்லா தெரிஞ்சுது. சரி ஓகேன்னு டெஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இதை ஹோல்டரில் மாட்டிட்டு சுவிட்சை போட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒயர் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இந்த ஒயரை ஃபியூஸ் போயிருந்தில்ல பல்ப், அந்த பல்பில் வந்து ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து வைக்கும் போது எல்லா லைட்டுமே எரிய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எந்த பல்பு ஃபியூஸ் போயிருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாகவே. அடுத்து ஃபியூஸ் போயிருந்ததில் எல்இடி லைட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன் அந்த பல்பில் இருந்து. அடுத்து ஒரு பிளேடு ஒன்று எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பிளேடு எடுத்துகிட்டு அதை சின்னமாக கட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த பிளேடை நம்ம எல்இடி லைட் ரிமூவ் பண்ண பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கு மேலே டேப் போட்டு ஒட்டிடணும். அதை ஒட்டின டைம் ஒர்க் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஒர்க் ஆகுது கைஸ், வேறு லெவலில் ஒர்க் ஆகுது. இந்த இதில் நீங்கள் பிளேடு வைக்கிறதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட சால்ட்ரன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சால்ட்ரன் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல்பை ஃபியூஸ் போயிடுச்சு சொல்லி தூக்கி போடாமல் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ், பை.